Hi friends, welcome to our Tamil tutorial. நான் உங்கள் ஆண்டனி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெக்டார் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெக்டார் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1, 2, 3, இல்லை ஒரு A, ஒரு B, 1A. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கிரியேட் பண்ணலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வேரியபிளில் நான் மாற்றி போட்டுட்டேன் சிம்பிளை, அதான் எரர் வந்துட்டு. இப்போ வெக்டார்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் வந்து சிமிலர் டு வந்து நம்ம பேர்னா அரே. சரி, இப்போ வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் C++, ஜாவா அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் அரே எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதான் வெக்டார். சரியா, இந்த ஆர் லாங்குவேஜில் அரே வந்து வெக்டாராக செயல்படுது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம பார்ப்போம். LENGTH லென்த்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது அந்த வேரியபிளை கால் பண்ணால் போதும். அதாவது லென்த் 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த வேரியபிளில் எங்கள் வேரியபிள் எனக்கு ஒரு தேர்டில் என்ன இருக்கோ அது வேணும் எனக்கு. இப்போ 3. இப்போ எனக்கு 4 வேணும்னா 4. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு எனக்கு வந்து 3வது இடத்துலேருந்து ஒரு 6வது பொசிஷன் வரை எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா 3AB1A. இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டில் அதாவது லாஸ்ட் பொசிஷன் என்னென்னு தெரியலன்னு வைக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஈஸ்ட் LENGTH லென்த் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டா போதும். பார்த்தீங்களா, அதாவது நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு லாஸ்ட் வந்து 6ன்னு தெரிஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் ரொம்ப என்ட்ரி கொடுக்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் வேல்யூ என்னென்னு தெரியாமல் போகும். அதாவது லாஸ்ட் என்னது என்ட்ரி இல்லாமல் தெரியும். அதனால இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 2 வேல்யூ, ஒரு 3 வேல்யூவோ இல்லை ஒரு 2 வேல்யூ மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 6. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ அண்ட் 6th வேல்யூ. இது உங்களுக்கு லாஸ்ட் வேல்யூவை பார்க்குறோம்னா அந்த லாஸ்ட் 6 எடுத்துக்கிட்டு LENGTH லென்த் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு வகையாக பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வேறு வேரியபிளை கால் பண்ணி அந்த வேரியபிள் கூட இந்த ஏ வேரியபிளை லிங்க் பண்ணி நம்ம இந்த ஏ வேரியபிளில் இருக்கக்கூடிய இன்டிஜர் வேல்யூவும் ஸ்ட்ரிங் வேல்யூவும் நம்ம கால் பண்ணி பார்ப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுத்துடுங்க. இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வேரியபிள் எடுத்துக்கிடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணணும்னா அந்த வேரியபிளில் ஒரு 4 வேல்யூ கால் பண்ணாது. இங்கே 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6க்குள்ளே இருக்கட்டும். ஒரு 3, 5 அப்படின்னா கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். டெம்புக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3, 5 தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு டெம்ப்னு கொடுத்தீங்களா, அதாவது 3 தேர்டு பொசிஷனில் தேர்ட் இருக்குது, 5th பொசிஷனில் B இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் லென்த்தில் யூஸ் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் என்ன பண்ணோம் அதில் 3, 5, LENGTH லென்த் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டா போதும். என்ன ஃபஸ்ட் டைம் போட்ட மிஸ்டேக் பார்த்துடுங்க, அந்த சிம்பிளை மாற்றி போட்டுட்டேன். இப்போ என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் கன்கார்டினேட், செகண்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். அதாவது கன்கார்டினேட் நம்ம போடலன்னா, அதாவது மோர் தென் 1 வேல்யூ இருக்கும்போது கன்கார்டினேட் போடலன்னா உங்களுக்கு எரர் காணிக்கும். பார்த்தீங்களா, அதான் அந்த எரர் காணிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த எரர் காணிச்சிச்சு, அந்த எரர் எடுத்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா அடுத்த எரர் காணிச்சிருக்கு கன்கார்டினேட், அதனால் இந்த வேலை காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் ஏ ஆஃப் டெம்ப்
பாருங்கள், தேர்ட் பொசிஷனில் 3, ஃபிஃப்த் பொசிஷனில் பி, லாஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 1A இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.